சுதாரி. திரு செல்வம், அமலாக்கத்துறை சோதனை தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் போது எல்லாமே இதே கருத்து, இதே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தண்டனை ஏன் கொடுக்கப்படுவதில்லை, கைது நடவடிக்கைகளில் பாரபட்சம் காட்டப்படுகிறது, மிக சரியாக அமலாக்கத்துறையோட சோதனை நடவடிக்கைகள் செல்கிறதா என்றால் இல்லை என்ற வாதம் பிரதானமாக ஒழிப்பதை நாம் உணர முடிகிறது. செல்வம், இந்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள் நம்ம அரங்கில் பதிவு செய்ததை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வை செல்வம், பார்வை என்பது விளக்கம் பதில் வேண்டும். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரருக்கு சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், பிஎம்எல்ஏ பாருங்க, பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்த பிறகு என்னன்னா உடனே ஒரே நிமிஷத்துல வந்து இதுல வந்து முதல்ல வந்து இடி 1956 ஆக்ட் வரும்போது சவுண்ட் கேக்குதா செல்வம்? உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணீங்க, ஹெட்ஃபோன்ஸ்ல பேசுங்க. பேசுங்க. அதாவது 1956 அந்த ஆக்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற பவர் அதெல்லாம் கொடுக்கல. அரெஸ்ட் பண்ற பவர் எல்லாம் கொடுக்கல. 2022 நினைக்கிறேன் தம்பி புகாரி சொன்னாங்க, 2002 சொன்னாங்க, எனக்கு சரியா தெரியல. அதுல செக்ஷன் 19ல அதாவது பிடிகேட் அஃபென்ஸ் ஏற்கனவே முன்னுதுல இருந்தா, அதாவது முன் வழக்கு இருந்தால் கேட்குதா, பேசலாமா? பேசுங்க சொல்லுங்க. அதாவது முன் வழக்கு இருந்தால், அதுக்கு முன் வழக்கு இருந்தால் மட்டுமே இந்த இடி வந்து போக முடியும், சர்ச் போக முடியும், அரசுக்கு போக முடியும். இத திரு ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர் மேல விஜிலன்ஸ் வழக்கு பெண்டிங் இருக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் வழக்கு பெண்டிங் இருக்கு, இன்னும் அதுல இருக்கு. ஏற்கனவே அவங்க அந்த வழக்கில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனத கோஷ் ஆனத ஹைகோர்ட் சூமோட்டோவா எடுத்து இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. சரி, இந்த நிலையில இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப இடி ரைடு பண்றாங்க, அவங்க வந்து வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸா வந்து எல்லாமே சர்ச் பண்றாங்கன்னு வைங்களேன். இன்னும் இடியில இருந்து முறையான ரிலீஸ் இன்னும் வரல, பிரஸ் ரிலீஸ் வரல. பிரஸ் ரிலீஸ் வரலங்கிற போது நாம இனிமேல் வந்து இதை வச்சுக்கிட்டு நாம ப்ரீமெச்சூர்டா நாம பேசுறதுல நியாயம் கிடையாது. இல்ல, இதற்கு முன்னதா பொன்முடி இருக்கட்டும், துரைமுருகன் இருக்கட்டும், அல்லது விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிறைய உதாரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது அல்லவா? இது பிரஸ் ரிலீஸ் வரட்டும், நம்ம பேசலாம். இதற்கு முன்னதா நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. செல்வம், நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அருமையா பொன் செல்வா வில்சன் வந்து சொன்னாங்க, மரியாதைக்குரிய திரு அவரு செந்தில் பாலாஜி வழக்கை பத்தி பேசிட்டா ரொம்ப அனுதாபம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் அதுல என்ன நினைக்கிறேன்னா, மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அதே கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய குற்ற வழக்குகளை எல்லாம் குறிப்பிட்டு இவர் முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய பரிசீலனை பட்டியலில் கூட இருந்தாரு, இது இந்த ஜனநாயகத்துக்கு அவமானம் இல்லையான்னு கேட்டாரு. சரி, ரைட்டு. அவரு அதே செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்த உடனே புத்தராகவும் புனிதராகவும் ஆயிட்டாரா? திமுக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்களில் 13 பேர் மேல வழக்கு இருக்கு. அதுல 4 அமைச்சர்கள் அண்ணா திமுகவில் இருந்தவங்க. அண்ணா திமுகவில் இருக்கும் போது ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு அவர்கள் மேல இந்த நிலுவையில இருக்கு. அதையே வந்து தம்பி நண்பர் புகாரி பேச மறுக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, ஊழலை நியாயப்படுத்த வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எல்லாருமே அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார்கள், செருப்பு கூட இல்லாம நடந்து போகிறார்கள், சாதாரண வேஷ்டி கட்டுகிறார்கள். ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சர் பெருமக்களாக ஆன பிறகு அவருடைய வீடுகள் கோபுரம் போன்ற வீடுகள் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து கல்வி தந்தை ஆயிடுறாங்க, தொழிலதிபர்கள் ஆயிடுறாங்க, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர் அனைவருமே தொழிலதிபர்கள் ஆயிடுறாங்க. இந்த வித்தை எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கல, சாதாரண மக்களுக்கு சொல்லி கொடுக்கல. அண்ணன் பிரகாஷ் சிரிச்சாங்க, அண்ணன் பிரகாஷ்
குற்றம் செய்யவில்லையா அப்படின்னு யாரும் சொல்ல, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. அமலாக்கத்துறையோட மெத்தனம் என்ன காரணம், ஏன் தண்டிக்கப்படுவதில்லை அப்படின்றதா வாதம் முன்வைக்கப்படுது. உங்க சார்ஜை தான் அவங்களும் வைக்கிறாங்க, செல்வத்தோட சார்ஜ் தான் அவங்களும் வைக்கிறாங்க. எல்லா வழக்குகளிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல எஃப்ஐஆர் ப்ரொடியூஸ் பண்ணணும், கோர்ட்ல அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் 24 மணி நேரத்துக்குள்ள. ஆனா இன்றைக்கு எல்லாமே அந்த நடைமுறை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜுடிஷியரி ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. இதுல நாங்க இங்க இந்திய தண்டனை சட்டத்துல இப்படி இருக்கு, அதனால ஈடியில அப்படி இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அப்படி இருக்குன்னா சொல்லல. எல்லா இடத்திலும் தொடக்கம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் உங்ககிட்ட மடியில கணம் இல்லைன்னு சொன்னா ஏன் இவ்வளவு தூரம் பதற்றப்படணும்? அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி பிடிக்கிறார். ஏற்கனவே பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சியினரை குறிவைத்து தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் இங்க பிரதானமான குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எதிர்கட்சிகளுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு? அவங்களுக்கு எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியின் மீது குறை சொல்லுவாங்க. இப்ப திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை இப்போதான் பிஜேபிக்கு எங்களுக்கு இருக்கிற வேலை. தமிழ்நாட்டில் நாங்க என்ன சொல்றோம், எல்லாமே முறைகேடுகளை நியாயப்படுத்துகிற அரசு நடக்கு. ஒரு 15 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னால் அதிமுகவுடைய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டுல நம்முடைய விஜிலன்ஸ் ரைடு பண்ணாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க வந்து ரைடு பண்ணி கொஞ்சம் ஏதோ சீஸ் பண்ணிட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 5 கோடி ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேஸ் வந்து அவர் ஃபைல் பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்ப உடனே அதிமுக மேல திமுக பாய்ந்து வழக்கு தொடுக்கிறது சொல்லிடவா? நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த வழக்கு முடிச்சிருக்கு? 2001 2006 காலத்துல மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு 2001 2006 காலத்துல நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு வரை திமுக அரசு வந்து முடிச்சிருக்கா வேண்டாமா? இன்னும் எடுத்துக்கிட்டே போறீங்க. உங்க அரசுதான இருக்கு, அது எப்படி வேணாலும் நீங்க சரி ஒரு முடிவெடுத்து நீங்க சொல்லுங்க, கேஸ ட்ரையல முடிங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிங்க, ஏன் முடிக்கல? அதனால நான் என்ன சொல்றேன், இவர்களுக்கு வந்தால் அது ஒன்று, மற்றவர்களுக்கு வந்தால் இன்னொன்று. இதை இப்படிப்பட்ட இதை விட்டுட்டு தவறுகளை நியாயப்படுத்தாதீங்க சார். ஊழல் என்பது ஊழல் தான், அது எவர் செஞ்சாலும் சரி. நான் என்ன சொல்றேன், பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்தில் ஊழல் செய்திருக்கிறது ஆதாரப்பூர்வமா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. யார் வேண்டாம்னு சொல்றா? நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சார். கோர்ட்டு தானே சார், கோர்ட்டு தான் அல்டிமேட்டா, அதாவது அபெக்ஸ் கோர்ட் இருக்கு, அதுதான் வந்து உச்சமான அதிகாரம் பெற்ற அமைப்பு. நீங்க அங்க போறதை விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துகிட்டு ஈடிய பயமுறுத்துறோம், அவரை பயமுறுத்துறோம், இவரை பயமுறுத்துறோம், எல்லாம் செல்வம், எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் லஞ்ச ஒழிப்பு துறையை அந்தந்த மாநில அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அப்ப ஈடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய வாதம் அப்படிதான் இருக்கு. இல்ல, ஈடி எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு தெரியும், அவங்க ஒத்துக்கிடுவாங்க நான் நம்புறேன், தம்பி புகாரி ஒத்துக்கிடுவார் நம்புறேன். நான் என்ன சொல்றேன், ஈடி வந்து குறைந்தபட்சம் 2 வருஷம் மானிட்டரிங் பண்ணுவாங்க. 2 வருஷமா மானிட்டரிங் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவங்க ரைடுக்கு போவாங்க. இன்னைக்கு அமைச்சர் வீட்டுல 10 இடத்துல அமைச்சர் தொடர்புடைய 10 இடத்துல ரைடு போயிருக்கிறாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அபிஷியல் பிரஸ் நோட் வரல, அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு இன்னும் வரல. ஆனாலும் கூட நம்முடைய ஊடகங்களுடைய செய்தி என்னன்னா, பெரிய அளவுல அவர் வீட்டுல இருந்து கைது பண்ணிருக்காங்கன்னா, ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். தலைமைச் செயலகத்துல நம்ம எங்கேயுமே அப்படி பதிவு பண்ணவே இல்லை சார். அலுவலகத்திற்கு இல்ல, அமைச்சருடைய அலுவலகத்துக்கு போகிற இடத்தை பூட்டி வைக்காங்களே, என்ன நியாயம்? அமைச்சருடைய அலுவலகத்துக்கு செக்ரட்டரியேட்ல அமைச்சருடைய அலுவலகத்தை உள்ள போகும்போது பூட்டி வைக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? என்ன ஜனநாயக அரசு நடக்க, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இடமா, அல்லது திமுகவுடைய ராணுவம் ஆட்சி நடத்துதா? அதனால இதுல என்ன கேட்டீங்கன்னா, இவர்கள்
செய்திருக்கிற தவறுகளை மறைப்பதற்காக எல்லா இடத்திலும் ஊழல், எல்லா இடத்திலும் லஞ்சம், இதை மறைப்பதற்காக இவர்கள் தேவையற்ற முறையில பாரதிய ஜனதா கட்சி மீது பழி போடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த ஈடி ரயிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஈடி தனியா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஒரு தனியான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்க வேலையை செய்யறாங்க. நாம கோர்ட்டை யாராவது இங்க கோர்ட்டை கட்டளைட் பண்ணிட முடியுமா? கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? அதனால அதே போல இன்னும் சொல்றேன், நீதிபதிகள் ஒரு நீதிபதியினுடைய கருத்து அவர் ஒரு வியூ எடுப்பார். அதுக்கு பேர் அப்பீலுக்கு போகும்போது பார்த்தா அந்த நீதிபதி இன்னொரு கோணத்துல அதை பார்க்கிறாரு. இங்க கீழ்கோர்ட்ல தண்டிக்கப்பட்டவை மேற்கோர்ட்ல அப்பீல்ல அவருக்கு அக்யூட்டிவ் ஆயிரும். சரி, கீழ்கோர்ட்ல விடுதலையானது மேற்கோர்ட்ல தண்டிக்கப்படுறது வழக்கம். அதனால அதை இதை பொருத்தி பார்ப்பது நியாயமற்றது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் இப்படிலாம் கிடையாது சார். நீங்க அருமையா ஒரு கேள்வி சகோதரர் புகாரிகள் கேட்டீங்க. இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதாக மக்கள் நினைத்தால் தொடர்ந்து 3 முறை பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை ஒரு சாதாரண எளிய மகன் தொடர்ந்து 3வது முறையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கார் சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்திருக்கிறார் சொன்னா, அது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேருக்கு கிடைத்த வெற்றி. நம்ம பேசலாம் செல்வம், பேசலாம்.